வணக்கம் நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping app is one of the online shopping app. This video sponsored by பைமோட் ஷாப்பிங் ஆப். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது என்னவென்றால், இப்போ ஒரு 10 நாளாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது குட் பேட் அக்லி அப்படிங்கிற அஜித் படத்தில் இளையராஜாவுடைய பாடல்களை ஒரு 3 பாடல்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்காக அவர் எனக்கு 5 கோடி ரூபாய் நீங்கள் நஷ்டஈடு கொடுக்கணும், ப்ளஸ் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த செய்தி இப்போ நெட்டில் இன்டர்நெட்டில் ரொம்ப பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருக்குது. இதை அஜித் ரசிகர்கள்லாம் இது மிக ஆணவம், அநியாயம், அவர் என்ன ரொம்ப பணத்தாசி பிடிச்சி போய் திரிகிறாரு, எதுக்கு எடுத்தாலும் பணமா, எதுக்கு எடுத்தாலும் இதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும். ஒரு படம் தயாரிக்கிறாங்கன்னா அதில் இசையமைப்பாளர்னு ஒருத்தர் தனியாக வராருல்ல, அவர் ஒரு சொந்தமாக பாட்டு போட்டு நல்ல ஒரு ஹிட் பண்ணுறது. அதுவும் ஜிவி பிரகாஷ் அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். அவருக்கு அருமையான பாடல்கள்லாம் நிறைய போட்டிருக்காரு. அவர் படத்தில் ஏன் இளையராஜா பாட்டை வைக்கணும்? ஆனால் அவர் வச்சுருக்க மாட்டார். அதை இந்த இயக்குனர் தான் கேட்டிருப்பார். அதனால் சரி இதை நான் வச்சு தரேங்கன்னு சொல்லிட்டு அவர் வச்சுருப்பார். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சதை பற்றி தப்பு இல்லை. இளையராஜா கிட்ட போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஐயா நீங்கள் போட்ட பாட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம், இதுக்கு நீங்கள் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அவர் ரொம்ப பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்துருப்பார். சரிப்பா நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். அந்த மாதிரி மனிதர் தான். ஏன்னா அவருடைய வரலாறுகள்லாம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ படங்களுக்கு பணம் வாங்காமலே இசையமைச்சிருக்கிறார். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அவரை பற்றி தெரியாது. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரியில் பழைய டேரக்டர்லாம் கேட்டு பாருங்கள், அவர் எவ்வளோ படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு, அவர் எவ்வளோ ஃப்ரீயாக இசை போட்டு கொடுத்துருக்காரு. நீ நல்லா ஜெயிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் எனக்கு பணம் கொடு, இல்லைனா அடுத்த படத்தில் நான் வாங்கிக்கிறேன், நீ போய் முதல்ல நல்லா ஜெயிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ டைரக்டர் உருவாக்கியிருக்காருங்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியாது. அவங்களுக்குலாம் இளையராஜானா ஒரு சாதாரண ஒரு இசையமைப்பாளர். இப்போ இருக்கிற அந்த அனிருத்து, அந்த டுபாக்கூர் இசையமைப்பாளர்களோட இவர் ஒப்பிடுறாங்க. அது அவருக்கும் இவருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இவர் ஒரு மிகப்பெரிய மகான். அப்பேற்பட்ட ஒரு மகான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவருடைய இசையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதையும் ரீமிக்ஸ் பண்ணி பயன்படுத்துகிறீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஒரு மரியாதை நிமித்தமாக, ஒரு வயசுக்காக நீங்கள் மரியாதை கேட்டுருக்கலாம்ல. ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க, நாங்கள் நிறுவனத்துக்கிட்ட அதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். எந்த நிறுவனம்? பிரமிடு, எக்கோ நிறுவனம் தான் இந்த பாட்டெல்லாம் உருவாக்குனதா? யார் மூலையில் உதிச்சது இது? யார் இந்த பாட்டை டியூன் போட்டது? யார் இதுக்காக போய் எழுதுனாங்க? யார் இதை பாடினாங்க? அவங்களுக்கெல்லாம் தான் இதில் உரிமை இருக்குது. அந்த படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட தான் அந்த உரிமை இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க பரவாயில்ல, அந்த பத்திர தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த ஒரு உரிமை இருக்குது. அடுத்த படத்துக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது? இப்போ இது இளையராஜாவோட அறிவுசார் சொத்து. அந்த சொத்துக்காக ஒரு உரிமை கொண்டாடுறதை பற்றி எந்த ஒரு தப்புமே கிடையாது. அஜித் ரசிகர்கள் இதை பற்றி ரொம்ப கும்பிட்றாங்க. அதெல்லாம் தவறு. முதல்ல ஒரு மனிதனுடைய உழைப்பு இது. அவர் உழைப்பை நம்ம வேறு மாதிரி பயன்படுத்துகிறோன்னா ஒன்று அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இல்லை அப்படின்னீங்கன்னா அவருக்கு உரிய அந்த இழப்பீட்டு தொகையை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது ஒன்றும் பணம் போட்டு பொருள் வாங்குகிற பொருள் இல்லை. அவங்களுடைய மூளையில் உதிச்ச ஒரு விதமான ஒரு திறமை. அறிவுசார் சொத்துக்கு யார் உருவாக்கினாலும் அவங்களுக்கு அந்த உரிமை உண்டுன்ட்டாங்க. முதல்ல டியூன் தான் உருவாக்குது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு பாடலாசிரியர் கூப்பிட்டு எழுத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பாடகரை கூப்பிட்டு பாட சொல்கிறாங்க. அது ஆக மொத்தத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறதே ஒரு இசையமைப்பாளர் தான். அந்த கதையை சொல்கிறாங்க, அந்த கதைக்கு தகுந்த சுச்சுவேஷன் போடுறாங்க. அப்போ அதனால் இதில் இளையராஜா வேணுக்குன்னு வம்புக்கு இழுத்து அவரை பற்றி ஒரு எப்போ பார்த்தாலும் இளையராஜான்னு பேச்சு எடுத்தாலே அவர் ஏதாவது ஒரு குற்றம் சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கு. அவங்க எல்லாம் மனுஷனே கிடையாது என்னை பொறுத்தவரையில். அவரும் நியாயமாக தான் பண்ணுறாரு. உங்கள் பொருளை இன்னொருத்தர் எடுத்து திருடி பயன்படுத்தினா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? அப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அஜித் ரசிகருங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. நீங்களும் ஒரு பொருளோட உரிமையாளருங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்கணும். இதில் இன்னொன்று சொல்ல போனோன்னா, அவர் அந்தமாரி பொண்ணை போக தான் அஜித்துக்கு ஒரு பெரிய பேர் வந்திருக்கு. இப்போ அந்த படம் நல்லா ஓடுது. அந்த பாட்டை பார்க்குறதோ எல்லாம் போகிறாங்க. அதனால் அவர் நன்றி தான் சொல்லணும் அவருக்கு. நண்பர்களே, நன்றி.